ஹாய் எவ்ரிவான், இது பிவி நியூஸின் ஸ்போர்ட்ஸ் சேனல். இன்றைய இலங்கை இந்திய அணிகளுக்கான T20 சர்வதேச போட்டி தொடர் இன்று கண்டி பல்லேகரம் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. இதில் 3 சர்வதேச T20 போட்டிகளும் 3 ஒருநாள் போட்டிகளும் நடைபெற உள்ளது. இந்த தொடரில் 2 அணிகளுக்கும் புதிய வீரர்கள் புதிய வியூகங்கள் எடுத்து 2026 ஆண்டு உலக கிண்ணத்தை நோக்கிய பயணமாக காணப்படுகிறது. இந்தியாவின் 3 பெருந்தலைகள் ஓய்வு பின்னர் இம்முறை இளைய அணியினரை கட்டியெழுப்பதில் புதிய பயிற்சிப்பாளர் கௌதம் கம்பீர் வந்திருக்கிறார். கௌதம் கம்பீர் முதல் பயிற்சி களமி கண்டி பல்லேகரம் மைதானமாகும். அதேவேளை இந்தியா மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் காணப்பட்ட ஹார்திக் பாண்டியா தான் அடுத்த தலைவர் என்று இருந்த வேளையில் சூரியகுமாருக்கு அந்த மகன் கொடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையை பொறுத்தவரை வனிந்து ஹசரங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் தலைவராக கொண்டு வரப்பட்டவர். ஆனால் அவரின் தடுமாற்றம், தலைமைத்துவத்தின் தடுமாற்றம், அவரின் நன்னடத்தைகளின் தடுமாற்றம் இவைகள் அனைத்தும் சுட்டி காட்டப்பட்டு சரித்து அசலங்கவை பெரும் நம்பிக்கையோடு இந்த தலைமைத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. சரித்து அசலங்கை பொறுத்தவரை தன்னடக்கமான அமைதியான பெரிய அளவு ஆர்ப்பாட்டத்தை உணர்ச்சிகளையோ வெளிக்காட்டிக் கொள்ளாது தன்னலம் இல்லாத அணிக்காக ஆடக்கூடியவர் என்ற சிறந்த பேரும் அவரிடம் ஒன்று. இதில் முக்கியமான சரித்து அசலங்க, வனிந்து ஹசரங்க, சமிந்து பெண்டிஸ் மூன்றும் ஒரே பாடசாலையை சேர்ந்தவர்கள். அசலங்க தலைவராக இருந்த வேளையில் வனிந்து ஹசரங்க பாடசாலை மட்ட போட்டிகளில் விளையாடியுள்ளார். தன்னை எல்பிஎல் போட்டியில் ஜஃப்னா கிங் அணிக்கு விளையாடி அதனுக்கு கிண்ணத்தை வென்று கொடுத்து இந்த நம்பிக்கையோடு தேசிய அணியின் தலைவர் பொறுப்பையும் எடுத்துக்கொண்டுள்ளார். ஆனால் 2 அணிகளுக்கும் சவாலான காலம் இதுவாகும். இந்திய அணியின் புதிய தலைவர், புதிய பயிற்றுவிப்பாளர் 2 பேருமே ஓரளவு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தனது பொறுப்புகளை எடுத்துக்கொண்டவர்கள். T20 வெற்றிக்கு பின் ஹார்திக் பாண்டியா தலைவராக கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தும் சூரியகுமாருக்கு தலைமைத்துவ பதவி இருந்தது. இலங்கை எடுத்துக்கொண்டால் நிறைய குழப்பங்கள், ரசிகர்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி முன்னேறப் போகின்றது என்று. காரணம், உலகக்கிண்ண T20 போட்டியில் அடைந்த மோசமான தோல்விகளும் 2ஆம் சுற்றுக்கு போக முடியாமல் தோல்வி அடைந்து நாடு திரும்பியது. தொடர்ந்து உபாதைகள் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இன்றைய போட்டி எவ்வாறு இருக்கப் போகின்றது என்று பார்ப்போம். தொடர்ந்தும் விளையாட்டுச் செய்திகளை தெரிந்து கொள்ள பிவி நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.